நேற்று சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே திமுக விசிக உடனான கூட்டணியின் தொகுதி பங்கீடு இன்னும் நிர்ணயம் செய்யலை. நிறைய தொகுதிகளை அவருடைய கூட்டணி கட்சிகளுக்கு வந்து திமுக ஒதுக்கியிருக்கு. திமுக கூட்டணியில் பெரும் அங்கம் வகிக்கின்ற விசிக கட்சிக்கு இது வரைக்குமே தொகுதி பங்கீடு என்பது வந்து திமுக பண்ணலை. இப்போ வரைக்குமே விசிகவும் திமுகவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. திமுக உடனான விசிகாவுடைய கூட்டணி என்பது வந்து அரசியல் சார்ந்து அரசியல் களத்தில் வந்து ஒரு கொள்கை ரீதியான கூட்டணியாக தான் இந்த இரு கட்சிகளுக்கிடையே இருக்குது. இப்போ வரைக்குமே நிறைய தருணங்களில் விசிக கட்சியினுடைய தலைவர் வந்து திமுக உடனான கூட்டணி என்பது வந்து கொள்கை ரீதியான கூட்டணி, பாசிசத்தை வீழ்த்தும் ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு விசிக கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லிட்டு வந்தார். திமுக கட்சியினரை வந்து எந்த ஒரு கட்சியும் விமர்சனம் செய்தாலும் ஃபஸ்ட்டு ஆளாக போயிட்டு டிஃபெண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விசிக கட்சி தான். திமுக கட்சியினர் கூட டிஃபெண்ட் பண்ண மாட்டாங்க. திமுகவையோ தமிழக அரசையோ யாரும் விமர்சனம் பண்ணாங்கன்னா திமுக கட்சிக்காரர்கள் கூட டிஃபெண்ட் பண்ண மாட்டாங்க. முதலாளாக போய் நிற்கிறது வந்து திருமாவளவன் அவர்கள் தான், விசிக கட்சியினர் தான். அப்பேற்பட்ட விசிக கட்சிக்கு இப்போ வரைக்குமே திமுக தொகுதி பங்கீட செய்யாமல் இருக்குது. தற்சமயமாக இணைஞ்ச பல கட்சிகளுக்கு வந்து திமுக தொகுதி பங்கீட உறுதி செஞ்சிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே விசிகாவுக்கு தொகுதி பங்கீடு ஒதுக்கலை. இன்னும் என்னென்ன தொகுதி, எத்தனை தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே வரையறை செய்யாமல் தான் இருக்குது திமுக கட்சி. திமுகவும் விசிகாவும் ஒரு பலவாய்ந்த கூட்டணியாக இப்போ வரைக்குமே தமிழகத்தில் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா பல்வேறு கட்சிகள் வந்து விசிகாவை தன் பக்கம் இழுக்கும் பொருட்டு நிறைய வேலைகளை பின்னாடி பார்த்து தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே விசிகா கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு திமுக உடனான கூட்டணியில் தான் அங்கம் வகிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட விசிகா கட்சிக்கு இப்போ வரைக்குமே தொகுதி பங்கீடு செய்யாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய எழுப்பிக்கிட்டு இருக்கு.